அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான். அதுவும் பன்னீர் வச்சு எவ்வளோ சுவையான சாண்ட்விச் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டு கெஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது வெஜ் சாண்ட்விட்ச்னு நம்பவே மாட்டாங்க. ஏன்னா இது பார்க்குறதுக்கும் சரி, டேஸ்ட்டும் சரி, அப்படியே ஒரு எக் சாண்ட்விச் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்ய முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 3 பொடியாக நறுக்கின பூண்டையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பூண்டும் பச்சை மிளகாவும் இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். இப்போது பொடியாக நறுக்கின 1 கப் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் பாதி வதங்கியாச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1/4 கப் கொடை மிளகா சேர்த்துக்கலாம். கூடவே நான் அன்றைக்கி 200 கிராம் பேபிகார்ன் எடுத்துருக்கேன். அதையும் இதை மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேபிகார்னும் கொடை மிளகா எல்லாமே வெங்காயத்தோடு நல்லா சேர்ந்து வதங்கட்டும். காயெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை இப்படி நல்லா துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதில் பன்னீர் சேர்த்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம துருவி சேர்த்துருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு 1-2 நிமிஷம் கலரி விட்டாலே போதும். நம்மளோட பன்னீர் நல்லா வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பன்னீர் இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கலரி இறக்கிட்டோன்னா நம்ம சாண்ட்விச்சுக்கு நடுவில் வைக்கிற ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்க மட்டும் முட்டை பொரியல் மாதிரி இருக்காது, டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். அடுத்து சாண்ட்விச்சுக்கு தேவையான சட்னி செய்ய ஒரு மிக்சர் ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, அதே அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்துக்கணும். இது கூடவே 2 பல் பூண்டு, உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 சேர்த்துருக்கேன். கடைசியாக இதில் 1/2 எலுமிச்சப்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது அவங்கவுங்க புளிப்புக்கு ஏற்றபடி சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாண்ட்விச்சுக்கு தேவையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக சாண்ட்விச் செய்ய நான் இன்றைக்கி 2 ஸ்லைஸ் நார்மல் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வீட் பிரெட் கூட எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த சட்னியை 2 பிரெட்லேயும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த பன்னீர் ஃபில்லிங்கை இந்த ப்ரெட்டில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெட்டில் மட்டும் இதை வச்சா போதும். அடுத்ததாக இதில் சீஸ் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இல்லை சீஸ் பிடிக்குன்றவங்க மட்டும் இதை சேர்த்துக்கலாம். சீஸ் வேணான்றவங்க இதை சேர்க்க வேணாம். இது மேலே கொஞ்சம் வெள்ளரிக்காவும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீல் கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ இன்னொரு ப்ரெட்டை வச்சு இந்த சாண்ட்விட்சை நம்ம மூடிடலாம். இப்போது இந்த சாண்ட்விட்சை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக முதல்ல ஒரு பக்கத்து ப்ரெட்டு மேலே நம்ம வெண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை டோஸ்ட் பண்ணுறதுக்காக சூடான ஒரு பேனில் வெண்ணெய் தடவின பக்கத்தை நம்ம கீழே வச்ச மாதிரி இதை ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணலாம். இதை டோஸ்ட் பண்ணுறதுக்காக அது மேலே வெயிட்டான ஒரு பொருள் வச்சோன்னா இது இன்னும் நல்லா டோஸ்ட் ஆகும். அதுக்காக நான் இன்றைக்கி இது மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதை வச்சு ஒரு நிமிஷம் ஆனதும் நம்ம இன்னொரு பக்கத்து மேலேயும் வெண்ணெயை தடவி அதை திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு சைட் ப்ரெட் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி அடுத்த சைடையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 பக்கமும் ஒரு நிமிஷம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்மளோட சாண்ட்விச் நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான டேஸ்டியான இது ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்ற நம்மளோட பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் எங்களோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.